இந்த பாட்டு பாட வந்தபோது அப்கோர்ஸ் ரெஹ்மான் சார் வந்து எந்த ஒரு பாட்டுக்கு முன்னாடியும் ஒரு he doesn't beat for anything like that. முதல்ல எடுத்து இப்படி பாடணும் இது வேணும்னு சொல்ல மாட்டார். பாட்டு கத்து கொடுப்பார், பாட ஆரம்பிப்போம், and then he just pushes us around to get exactly what he needs. சஹானாக்கு அப்புறம் சங்கர் சார் இயக்கத்துல தலைவர் படம் I hope God will bless the song. சேவாளுக்கு தங்கச்சியே என் கொடுத்தா இருக்கால் உயராலி படம் அப்படியே எனக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிளிமஞ்சாரோ. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல எடுத்திருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் எடிட் பண்ணிருக்கு. அதுல அந்த ஸ்டார்டிங் கூட ரொம்ப அழகா அந்த அந்த சவுண்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிட்டி 2.0 கேரக்டர் வெர்ஷன் 2.0 அந்த கேரக்டர் வந்து வில்லனா மாறினதுக்கு அப்புறம் உள்ள அட்ராசிட்டி, அதுல வர்ற ஒரு ஆக்ஷன் அந்த சேஸ் போர்ஷன். நார்மல் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து நம்ம கார் சேஸ் பண்ணா அது ரஜினி சார் வந்து அதோட பவர் கொடுப்பாரு. அங்கிருந்த பவர் அந்த மேக்னெட் பவர் வர போலீஸ் பைக்ஸ்ல அப்படி இப்படி தூக்குனா எல்லா போலீஸ் பைக் வந்து அந்த வீலிங்ல அதுல கீழே வந்துடும். So that kind of an action sequence we planned. எடுத்துட்டே இருந்தோம், 2 மாசம் எடுத்திருப்போம் கம்ப்ளீட்லி. அது வந்து அந்த ஹைவேஸ்ல வந்து பெர்மிஷன் வாங்குறதெல்லாம் சன் பிக்சர்ஸ் கதாதிமா அவங்களால முடியும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் டெல்லியில உட்காந்து ஒவ்வொரு நாள் பர்மிஷன் வாங்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ பட் டெய்லி 200 காரு, அதுக்கு இது டிரைவர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2 மாசம். அது பயங்கரம் நைஸ். படத்துல பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த சேஸ் சீக்வன்ஸ் வந்து வாஸ் ரியலி அ நைட்மேர் ஃபார் மீ பிகாஸ் நாட் ஓன்லி மென்டலா பிசிக்கலா ட்ரைனிங் மட்டும் இல்ல, என்னன்னா இட் வாஸ் ஷார்ட் த்ரூ சீசன்ஸ். லைக் 25 days or 30 days அந்த சேஸ் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 10 days நாங்கள் ஷூட் பண்ணும்போது பயங்கரமான வெயில். செகண்ட் டைம் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கிளவுடு. தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா மழை. திரும்பி ஃபோர்த் டைம் ஷூட் பண்ணும்போது வெயில். ஸோ கன்சிஸ்டன்டே இல்லை. லைட் வாஸ் வெரி பேட் லைட். பட் ஒரு 100 காரை அசம்பிள் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணணும் கேமரா வச்ச அப்புறம் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் வெதர் கொஞ்சம் கிளவுடியா இருக்குன்னு சொன்னா என்டையர் ப்ரொடக்ஷனுக்கு லாஸ். பட் அதையும் பார்க்காம we started ஷூட் பண்ணி I made it look more consistent. There's one sequence நாங்க வந்து what we did is like ரஜினி சார் அவரே he himself like I made him to go full speedல வந்து ஒரு 360 degree வந்து ஒரு டோனட்ஸ் கார் வந்து ஸ்பின் பண்ணி வச்சிட்டு I want a sports car alternative. மொத்தம் 3 கார் நான் கேட்டேன். ஒரே மாதிரி டூப்ளிகேட் ரெப்ளிகன்ஸ் வந்து 3 கார் கேட்டேன். பட் எனக்கு வந்து அதே கார் ஸ்டண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் கார் வித் ஹெவி பவர் என்ஜின் அப்படி கேட்டேன் நான். ஆனா அந்த கார் வந்து சிஎல்கேல கிடைக்காது. So what we did, I told no, I need this car. அப்போ சங்க சார்னா சரி அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ ஐ ஆஸ் சாபு சார், சார் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வந்து எனக்கு இந்த சிஎல்கே கார் மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு. அவர் வந்து உண்மையில சொல்ல நான் சொன்னோட சரி அவர் ஆள் வச்சு அவர் பிளான் பண்ணிட்டு திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்ல வரும்போது எனக்கு 3 கார் வந்து அப்படியே சிஎல்கே மாதிரி இருந்தது.
2.0, 2.0, 2.0, 2.0, 2.0, 1.1 and a 1.2 and a 1.3 and a 1.4, 1.5 and a 1.6 and a 1.7 and a 1.4, 2.0. இப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் சார் கிட்ட, சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் சார் இருந்தாங்க. அது சார் ஓகே நல்லதா இருக்கும், அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னேன். இது எங்க பண்ண போறீங்க கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல சார் நான் வந்து அந்த கட்டிப்பாரா பிரிட்ஜ்ல நான் பண்ண போறேன்னா. என்ன கட்டிப்பாரா பிரிட்ஜா? பிகாஸ் அந்த பிரிட்ஜ் இட்ஸ் அ ஹாட்டஸ்ட் ஸ்பாட் இன் சென்னை. ஆனா சென்னை வந்து பப்ளிக்ல இதெல்லாம் எப்படி பண்ண போறீங்க, அதுவும் ரஜினி சார் வச்சு பண்ண போறீங்களா? ஆமா சார் ரஜினி சார் தான் பண்ணோம். அவர் ஒன்னு சரி ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொன்னாரு. இந்த சேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் சேஸ்னா சங்க சார் அவரோட கான்செப்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து அந்த எண்ட் வந்து இப்படிதான் வரணும் அப்படின்லாம் சொன்னாரு. அது உண்மை சொல்றேன், எனக்கு வந்து நானும் கூட இந்த மாதிரி நான் யோசிக்கல. ஏன்னா the way that he showed me the previous, which is it is extremely good. 2.0, 2.0, 2.0, 2.0, 2.0. Happy Diwali, folks. 2.0. இந்த சேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர ரிஸ்கி ஷாட்ஸ் எடுத்தோம். கேமராலாம் வீல் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரம் இடிச்சிருக்கோம். அந்த மாதிரி மேசிவ் ஸ்டன்ஸ்லாம் அந்த பண்ணிருக்கோம். நாங்க சைட்ல ரிக்ஸ் போட்டுட்டு ஷூட் பண்ணுவோம். அந்த மூவிங் வெஹிக்கிள் வச்சுட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுவோம். போகும்போது திடீர்னு ஜஸ்ட் பை இன்ச் கார் ஸ்கிராப் ஆகிற மாதிரி இடிக்கிற அளவுக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்கோம். இந்த சேஸ் எண்ட்ல வர்ற இந்த மல்டி கன்ஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நான் ரஜினி சாருக்கு வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த ஸ்கேன் பண்றதுக்குலாம். அப்போ போகும்போது ஏர்போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஆக்ஷன், இந்த மாதிரி இந்த சேஸ் ஒரு ஆக்ஷன் வருது, அந்த எண்டில் இப்படி ஒரு போர்ஷன் வருது, அவங்க சுத்தி எல்லா பக்கமும் போலீஸ் நின்றுட்டு ஸ்டன் கன்னால ஷூட் பண்றாங்க. அப்ப அந்த கண்ணில் அடிச்சிருச்சு. அந்த கோவத்துல வந்து எல்லா கன்ஸையும் அட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க என்னடான்னு அப்படி பயப்படும் போது சாகனுடைய திரும்பி அப்படி கையை விரிச்சா ஃபுல்லும் எல்லாம் கன்ஸ் வருது. பார்த்தோன்னா எல்லாம் மிரண்டு நிக்கிறாங்க. அத்தனை கண்ணையும் மேக்னெட்டிக்கல் லாக் பண்ணி அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி ஒரு இதுல எல்லாரையும் அடிச்சு இது பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண அவரும் குஷியா அப்படியே பயங்கரம் என்ஜாய் பண்ணாரு. சட்டுன்னு ரஜினி சாரோட மூஞ்சி அப்படியே சீரியஸா மாறிச்சு. எங்க சுத்தி கித்தி பாக்குறாரு. என்ன இவர் எங்க பாக்குறாரு? நான் சுத்தி பார்த்தா ஏர்போர்ட்ல இருக்க எல்லா அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாம் பயந்து போய் எங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா அப்புறம் தான் அவங்க கூட வந்தவர் சொன்னாரு, சார் இது ஏர்போர்ட் ஏற்கனவே டெரரிசம் தலைவிரிச்சு ஆடுது. ஸோ ஜனங்கள்லாம் எங்கேயாவது இந்த மாதிரி ஏர்போர்ட்ல வந்து கன்னு ஷூட்டிங்கு டமடமான சத்தம் இதெல்லாம் யாரும் சொல்லவே கூடாது, சொன்னாலே சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றத அந்த சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு எங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு முதல்ல ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்துட்டோம்.
வேறெந்த படத்திலும் இடம்பெறாத ஒரு கதைச்சூழலை பாட்டெழுத சங்கர் எனக்கு தந்தார். எந்திர மனிதன் சிந்தித்தால் எப்படி சிந்திப்பான்? சராசரி மனிதனுக்கும் எந்திர மனிதனுக்குமான காதல் மாறுபாடு, உணர்ச்சி வேறுபாடு என்பது யாது என்பதை எந்திரத்தின் மனநிலையில் சிந்தித்து பாட்டெழுத வேண்டியிருந்தது. அதில் காமுற்ற கடவுள் நான், அகிலடையின் தெய்வம் நான், சின்னஞ்சிறுசின் இதயம் தின்னும் சிலிக்கான் சிங்கம் நான் என்ற ஒரு வரியை எழுதியிருக்கிறேன். இந்த பாட்டுக்கு பல்லவிக்கு நாங்கள் பாடுபட்டோம். பல நாட்கள் எழுதினோம். பல பல்லவிகள் எழுதி பார்த்த பிறகு சங்கருக்கும் எனக்கும் ரஜினி அவர்களுக்கும் AR ரஹ்மானுக்கும் பிடித்த பல்லவி அரிமா அரிமா, நானோ 1000 அரிமா, உன்போல் பொன்மான் கிடைத்தால் சும்மா விடுமா. இந்த பாட்டு 2010 2011க்கு செல்போன்களின் தேசிய கீதம். That sounds really funny. That could be a normal voice. Only that. Good, nice. அரிமா அரிமா சாங் வந்து அதான் இதுலயே ஆல்மோஸ்ட் டஃபஸ்ட் சிச்சுவேஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு திமிரா இருக்க பாட்டு, பட் பாடம் கேட்கற மாதிரி இருக்கணும். ஸோ சேலஞ்ச் கம்போசருக்கு. ஹரிஹரன் அந்த பாட்டு பாடினாரு, அப்புறம் சாரணா சர்க்கம் பாடினாங்க, நல்லா வந்தது. Mr. Rahman has composed the song in a very staccato kind of a way, very powerful kind of singing he wanted. Very interesting on the part of it. சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ரஜினி சார் அப்படின்னும் போது அது வந்து லிரிக்ஸ்ல வரணும், மியூசிக்ல வரணும், விஷுவல்ல வரணும். விஷுவல்ல வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். டபுள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதும்னு ஆயிடும். இதுல இத்தனை ஆக்ஷன்ஸ் போது அது எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணி போடுறது. ரஜினி சார் வந்து சர்டன் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 30 to 40 டைம்ஸ் அவர் வந்து அவரே ரிப்பீட்டா போய் அந்த ஒரே மூமெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணணும்னு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நாங்க வந்து அந்த சாங் பண்ணிருக்கோம். பிரபுதேவா சார், ராண்டி சார், சாபு சார், ஸோ என்டையர் யூனிட் வந்து அப்படியே பிளான் பண்ணதுனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி செட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பேலஸ், ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு ஒரு பேலஸ் இருந்தா எப்படி இருக்கும், ஒரு சைபர் பேலஸ் மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல எப்படி வேணும் அப்படி டிஸ்கிரைப் பண்ணோன்னு அது பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. காஸ்டியூம் சைட்லயே ஆகட்டும், செட் சைட்லயே ஆகட்டும், கோரியோகிராஃபி சைடு, எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா சாபு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி பல தடவை மாத்தி 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 போட்டு கடைசியில் அற்புதமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அருமையான செட்டப் போட்டிருக்காரு. ஹரிமா சாங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு பெரிய பேலஸ், ஹைடெக் பேலஸ், மோஸ்ட் மாடர்ன் பேலஸ் ஃபீல் வரணும். ஸோ ஐ தாட் மேபி ஃபுல் கிளாஸ் அண்ட் ஸ்டீல்லே போயிடலாம். இந்த ஏஆர் ஒரு பார்ட் ஆஃப் இது மாதிரி தான் இருக்கணும். தென் ஐ டிட் தட். தென் வேற த்ரோன் was designed exactly which will go with that. Maybe nobody would have seen a throne like that. Dancers, costumes, I think multiplication, like it was done very well. I think everyone was in white and silver, and we had நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தோம். சோடுக்கு பதிலாக உள்ள லேசர் லைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, பட் எல்இடிஸ் யூஸ் பண்ணி அதுலயே பேட்டரி எல்லாம் வச்சு ஐ திங்க் இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சார் கேட்டாரு, இந்த மாதிரி லைன் பண்ண முடியுமா கேட்டாரு. அது ரோபோட்டிக் லைன். நான் திங்க் பண்றதுக்கு முன்னாடியே சார் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 5 minutesல திருப்பி கூப்பிட்டுட்டு ஹார்ஸ் பண்ண முடியுமா சார்? ஆனால் சார் ஹார்ஸ் ரொம்ப கஷ்டம் ரோபோட்டிக்ல, பிகாஸ் காலெல்லாம் தின்னா இருக்கும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் இட் ஒர்க் லைக் தட்.